Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah Alhamdulillahi hamdan kathira wa subhanallahi bukratan wa asila wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi'idhnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim. Bismillahir rahmanir rahim. وَدَّ الَّذِينَ كَفَرُوا لَوْ تَغْفُلُونَ عَنْ أَسْلِحَتِكُمْ وَأَمْتِعَتِكُمْ فَيَمِيلُونَ عَلَيْكُمْ مَيْلَةً وَاحِدَةً. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: وَمَنْ لَمْ يَهْتَمْ بِأَمْرِ الْمُسْلِمِينَ فَلَيْسَ مِنْهُمْ. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நெருக்கடியான காலகட்டம். நாட்டில் எங்கு பார்த்தாலும் ஒரு நெருக்கடியான நிலைப்பாடு, நம்மளுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலைப்பாடு, தனி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சமூகத்தினுடைய மொத்த நிலையிலும் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதந்திர இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகளை முஸ்லிம் சமூகம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டு வருகிறது. மத்தியில் ஆளும் அரசும் ஊடகங்களும் நீதித்துறையும் சட்டத்துறைகளும் பல்வேறு நெருக்கடிகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு தந்து கொண்டே இருக்கிறது. படுத்தி சொல்லுகிறேன் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். நாட்டில் வேற எந்த சமூகத்திற்கும் எதிராக நடத்தப்படாத பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இன்றைக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகம் சந்தித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான செய்தி அல்ல. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நாடு, இந்த இந்திய தேசம், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்த சிறந்த பங்களிப்பு என்ன தெரியுமா? இந்த இந்திய தேசம் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு செய்த சிறந்த பங்களிப்பு எது தெரியுமா? இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களில் ஒவ்வொருவரும் அவரவர் மதத்தின்படி வாழலாம், ஆனால்
அரசு என்பது எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது என்பதுதான் இந்தியாவினுடைய சிறந்த பங்களிப்பு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்தியாவினுடைய அந்த சிறந்த பங்களிப்பை அடியோடு அழித்துவிட்டு இங்கே வாழக்கூடிய மக்களை மதத்தால் பிரிக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வரிசையில்தான் மத்தியில் ஆளும் அரசாங்கம் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி வக்ஃபு திருத்த சட்டம் 2025 என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வக்ஃபு திருத்த சட்டம் 2025 என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடுமையான முறையில் நாட்டினுடைய ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை இந்த சட்டத்திற்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார்கள். கடுமையான முறையில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர்கள் கூட சட்டமன்றத்தில் தங்களுடைய உரையின் போது தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்றத்தில் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த சட்டம் உண்மையில் முஸ்லிம்களை வஞ்சிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இது திருத்த சட்டம் அல்ல, இது திருட்டு சட்டம் என்று தங்களுடைய எதிர்ப்பை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தங்களுடைய கருத்தின் போது பதிவு செய்திருக்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இது முஸ்லிம்களை பறிக்கக்கூடிய சட்டம் என்று வழக்குகள் உச்சமன்றத்தில் போடப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட இந்த சட்டம் ரொம்ப மோசமானது என்று கிட்டத்தட்ட 12 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாட்டில் நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் சொல்லி தந்த மகத்தான காரியங்களில் ஈடு இணை இல்லாத ஒரு உன்னதமான காரியம் எதுனா வக்ஃபு செய்கிறது. இஸ்லாம் சொல்லித்தந்த காரியங்களில் ஈடு இணை இல்லாத மகத்தான ஒரு காரியம் எதுன்னா வக்ஃபு செய்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்ட மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக தான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து ஒரு பொருளையோ ஒரு செல்வத்தையோ ஒரு நிலத்தையோ வக்ஃபு செய்வது இருக்கிறதே, அது ஈடு இணை இல்லாத ஒரு மகத்தான காரியம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. வக்ஃபை விட வேறு ஒன்றும் மகத்தான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசும் பொழுது வக்ஃபை குறித்து ஆர்வப்படுத்தி ஊக்கப்படுத்தி அதை தன்னை கொண்டு ஈமான் கொண்ட அடியார்கள் செய்யுமாறு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லித் தருகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்லுவான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயதி அஹதகுமுல் மௌத். அல்லாஹ் வக்ஃபை குறித்து ஆர்வப்படுத்தி பேசுகிறான். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயதி அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் சம்பாதித்த செல்வங்களில் இருந்து ஏதாவது ஒரு செல்வத்தை ஒரு இடத்தை வக்ஃபு செய்யுங்கள், செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் மனிதர்களுக்கு அடியார்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி ஊக்கப்படுத்தி பேசுகிறான் குர்ஆன் ஷரீஃபிலே. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வாழும் வாழ்க்கையில் வக்ஃபு செய்யக்கூடிய அந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபிகளை கூப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் சேர்த்து வச்ச செல்வத்தில் இருந்து அல்லாஹ்வுக்காக ஒரு செல்வத்தை நீங்கள் வக்ஃபு செய்யுங்கள்,
அதுதான் சிறந்த வாழ்க்கை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் அப்து, இந்த உலகத்தில் ஒரு அடியான் மூத்தாகிவிட்டால் இன் கதா அமலுஹு, அவன் செய்த எல்லா அமல்களும் முடிவு பெற்றுவிடும், நிறைவாகிவிடும். அவன் செய்யக்கூடிய எல்லா அமலும் முடிந்து போய்விடும். இல்லா மின் சலாஸ், இல்லா மின் சலாஸ், மூன்றை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திக்கு பிறகு முதலாவது ஒரு செய்தியை சொன்னார்கள். சதகத்துன் ஜாரியா, சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வக்ஃபும் தான தர்மமும் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃபு செய்வது என்பது அது தர்மங்களில் ஆக சிறந்தது என்றார்கள். இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். தர்மங்களிலேயே பலனளிக்கக்கூடிய தர்மம் எது தெரியுமா? வக்ஃபு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மங்களில் ஆக நன்மையை தேடி தரக்கூடிய, ஆக உயர்ந்த கூலியை பெற்று தரக்கூடிய தர்மம் என்பது வக்ஃபு தான் என்பார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால்தான் சஹாபிகளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், வக்ஃபு இல்லாமல் பெரும்பாலான சஹாபிகள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, வரலாறு இல்லை. சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், சொத்து வைத்திருக்கக்கூடிய சஹாபிகளில் யாருமே சொத்தை வக்ஃபு செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை என்பார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு. ரசூலுடைய தோழர்களில் யாருக்கெல்லாம் சொத்து இருந்துச்சோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு சொத்தை வக்ஃபு செய்தே வாழ்ந்தார்கள் என்பார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வரலாற்றிலே நீங்கள் போய் படித்து பார்த்தால், புரட்டி பார்த்தால், சஹாபிகளுடைய வக்ஃபு என்பது கொஞ்ச நெஞ்சம் அல்ல, ஏராளமான வக்ஃபுகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழகான செய்தி இமாம் புகாரி பதிவு செய்வார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம், சஹாபிகள் எல்லாம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த காலகட்டம். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். மதீனாவிலேயே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு ஒரு யூதனுக்கு சொந்தமானது. அந்த கிணறு தண்ணி தான் நல்ல தண்ணி கிணறு. சஹாபிகள் எல்லாம் அவரிடத்துல போய் அந்த யூதன் என்ன செய்வான்னா, தன்னிடத்துல உள்ள கிணறு மட்டும்தான் நல்ல தண்ணி என்பதனால அதிக விலை கொடுத்து தண்ணீரை விற்று கொண்டிருந்தான். தங்களுடைய வாழ்க்கையில் மதீனாவில் வாழ்ந்த ஒரு யூதனுக்கு ஒரு சொந்தமான ஒரு கிணறு, நல்ல தண்ணி கிணறு. சஹாபிகள் ரொம்ப சிரமப்பட்டார்கள். அதிக காசு கொடுத்து தண்ணீர் வாங்குவதற்கு ரொம்ப சிரமப்பட்டார்கள் சஹாபிகள். ரசூல் ஒரு அழகான அறிவிப்பு செய்தார்கள். மை யஸ்தரீஹா மின் ஹாலிஸின் மாலஹு, உங்களில் யார் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து இந்த கிணறை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்கிறார்களோ, இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு செய்கிறார்களோ, வலஹு கைரும் மின்ஹா ஃபில் ஜன்னah, அவர்களுக்கு உயர்ந்த கூலி சொர்க்கத்தில் உண்டு என்று சுபச்செய்தி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு பின்னணியில் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு அழகான சம்பவத்தை எழுவார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கிணத்தினுடைய உரிமையாளர் யூதனிடத்துல போய் அந்த கிணறை விலை பேசினாங்க. அந்த கிணறை விற்கிறதுக்காண்டி இல்ல, ஏன்னா எனக்கு நிறைய வருமானத்தை ஈட்டி தருகிறது, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய சம்பாத்தியத்தை இந்த கிணறின் மூலமாக நான் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறேன், எனவே நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ஒரு அழகான ஐடியா செஞ்சாங்க. ஒரு அழகான ஐடியா. அந்த யூதனிடத்துல பிழை பேசினாங்க. எப்படி பேசினாங்க? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினாங்க, இந்த கிணத்தினுடைய பாதி விலையை எனக்கு தந்துரு, மீறி பாதியை நீ வச்சுக்கோ. இந்த கிணத்துக்கு விலை எவ்வளவோ அதுல பாதி விலை நான் தந்துறேன், மீறி பாதி உன்னுடைய பங்கு. ஒரு நாள் இந்த கிணறு என்னுடைய உபயோகத்துக்கு இருக்கும், மறுநாள் அந்த கிணறுடைய உபயோகம் நீ வச்சுக்கோ. அவன் பெருசா கணக்கு பண்ணி பாதி வித்துட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இது உங்களுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்டது. அவர் ஒரு நாள் நினைச்சுவாரு அவருக்குரியது, ஒரு நாள் எனக்குரியது. எனக்குரிய நாளில் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அவ்வளவு தண்ணியை இந்த கிணத்திலிருந்து நீங்க எடுத்துக்கங்க. குடிக்கிறதுக்கு, உங்களுடைய விவசாயத்திற்கு, விளைச்சல் நிலத்துக்கு பாய்ச்சுவதற்காக எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அவ்வளவு தண்ணி இந்த கிணத்திலிருந்து என்னுடைய நாளில் எடுத்துக்கங்க அப்படின்னு முஸ்லீம்களை கூப்பிட்டு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சாங்க. இஸ்லாமியர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த நாளையில ஃபுல்லா தனக்கு தேவையான தண்ணீரை எடுத்துருவாங்க. மறுநாள் இவன் விற்கிறதுக்காண்டி ரொம்ப ரெடியா இருப்பான், யாருமே வாங்க வர மாட்டான். எல்லாம் மறுநாள் தான் ஃப்ரீயா கிடைக்கிற, இன்னைக்கே நம்ம காசு கொடுத்து வாங்கணும். இப்படி கொஞ்ச நாள் போச்சு. யூதம் பார்த்தா நம்மளுடைய வியாபாரம் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிடுச்சு. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுபடியும் பேசினாங்க, அந்த பாதியும் எனக்கே தந்துருங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, 35,000 திர்ஹத்தை கொடுத்து அந்த கிணத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாங்கினார்கள் என்பது மாத்திரமல்ல, அதனுடைய வாய் பகுதியை கொஞ்சம் அகலப்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபிகளுக்கு ரசூல் கற்றுக் கொடுத்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதித்த சொத்திலிருந்து வக்ஃபு செய்வதுதான் தர்மங்களிலேயே ஆக சிறந்த தர்மம், உயர்ந்த கூலியை பெற்று தரக்கூடிய தர்மம் என்று சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபிகள் தங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் சொத்து வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளை அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்தார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு அழகான சம்பவத்தையும் இமாம் புகாரி எழுதுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரம் சஹாபிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, மதீனால ஒரு பள்ளி கட்டணும், மஸ்ஜிதுன் நபவி கட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். சஹாபிகள் எல்லாம் சந்தோஷம் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த பள்ளி கட்டுறதுக்காண்டி உண்டான ஒரு பூமி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, ஒரு பூமி, இந்த பூமியில பள்ளி கட்டினா, அந்த இடத்துல பள்ளி கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பூமி யாருக்குரியது அப்படின்னா பனு நஜ்ஜார் அப்படிங்கிற ஒரு குலத்தை, குடும்பத்தை சார்ந்தவர்களுக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு கேட்டாங்க, யா பனி நஜ்ஜார் சாமினூனி ஹாயிதுக்கும் ஹாதா, இந்த பூமியை, உங்களுடைய இந்த பூமியை எனக்கு வித்துருங்க, நான் அந்த பூமியில நான் பள்ளி கட்ட போறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, கேட்டாங்க. அந்த குடும்பம் அழகான பதில் சொல்லுச்சு. சொன்னாங்க, நாங்க விற்க மாட்டோம். லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பூமியை நான் விற்க மாட்டேன், இதனுடைய கூலியை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க. ஃபௌகிஃபு அர்லஹும் லி மஸ்ஜிதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய இந்த பூமியை ரசூலுடைய மஸ்ஜிதுக்கு, மஸ்ஜிது நபவிக்காக வேண்டி நாங்கள் இந்த பூமியை வக்ஃபு செய்கிறோம் என்று அந்த பனு நஜ்ஜாருடைய குடும்பத்தார்கள் சொன்னதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை அழகான முறையில் பதிவு செய்வார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் நபியுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்வது இன்னைக்கும் இருந்து கொண்டு இருக்கு. நாம நிற்கக்கூடிய பூமி பள்ளியாசலா இருக்கட்டும், பக்கத்து இடமாக இருக்கட்டும், ஒருவர்கள் வக்ஃபு செய்த அந்த இடம். நாம் இன்னைக்கு அடக்கம் பண்ணக்கூடிய எத்தனையோ கபர்ஸ்தான்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், செல்வந்தர்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்த வக்ஃபுடைய இடத்துல தான் இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகளில் தொழுகை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கபர்ஸ்தான்களில் இஸ்லாமியர்கள் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வக்ஃபு என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது தர்மங்களிலேயே ஆக உயர்ந்த காரியம் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவில் இந்த வக்ஃபுடைய வரலாற்றை குறித்து பேசும் பொழுது இந்தியாவில் முகலாய ஆட்சி காலத்திலிருந்தே இந்த வக்ஃபு என்பது நடைமுறையில் இருக்கிறது. வக்ஃபு செய்கிறது முகலாய ஆட்சி காலத்திலிருந்தே. முகலாய காலத்திற்கு பிறகு அதுல சில விதமான பிரச்சனைகள் வரும் பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அதற்கு என்று ஒரு காசியை நிரூபிச்சாங்க. அந்த வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அரசு காசி என்று பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு காசியை நிரூபிச்சாங்க. அதற்கு பிறகு அதில் பலவிதமான குளறுபடிகளும் அதில் ஏற்படும் பொழுது 1911
வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிய வக்ஃபு மசூதா கொண்டு வரப்பட்டுச்சு 1911. அதற்கு பிறகு அந்தந்த மாநிலங்களில் உள்ள அந்த வக்ஃபு சொத்துக்களை அதை பாதுகாப்பதற்காக வக்ஃபு வாரியம் அமைக்கப்பட்டுச்சு. இப்படிதான் வக்ஃபுடைய சொத்துக்களை முகலாய காலத்திலிருந்து எப்படி பாதுகாக்கப்பட்டு வந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட இந்தியாவில் மாத்திரம் 32 வக்ஃபு வாரியங்கள் உருவாக்கப்பட்டது வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் சென்ற ஏப்ரல் 2ஆம் தேதி வக்ஃபு திருத்த சட்டம் 25 என்று மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2025 குறித்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக வேண்டிதான் மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று அது சம்பந்தப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய நிலை என்ன? நாம இந்த நேரத்தில் என்ன காரியம் செய்யணும்? இப்படி ஒரு சட்டம் வந்திருக்குது, அது நமக்கு பாதகமானதா சாதகமானதா? எல்லாரும் சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு இது பாதகமானது, சாதகமானது அல்ல. இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்தை கொள்ளையடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இன்றைக்கு நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று எல்லா மக்களும் சொல்லுகிறார்கள். தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களும் அதற்கு பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது விஷயத்தில் பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதனால நாம இந்த சட்டத்தை நாம எதிர்க்கிறோம்? வக்ஃபு திருத்த சட்டம் வேண்டாம் அப்படின்னு முஸ்லீம்கள் ஏன் எதிர்க்கிறாங்க? மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே முரணானது. இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது. எனவே இந்த சட்டம் வேண்டாம் என்று எதிர்க்கிறோம். இரண்டாவது, இதுல வக்ஃபு செய்யக்கூடியவர்கள் 5 ஆண்டு முஸ்லிமா இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் முஸ்லிமா புதுசா முஸ்லீம் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அடுத்த நொடியே அவன் நினைச்சானா தன்னுடைய சொத்துல இருந்து எதையாவது ஒண்ணு அல்லாஹ்வுக்காண்டி வக்ஃபு செய்யலாம்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் உடனே என்ன செய்ய முடியாது, வக்ஃபு செய்ய முடியாது. அவன் 5 ஆண்டு முஸ்லிமா இந்த பூமியில வாழ்ந்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் அவனுடைய சொத்துல இருந்து அவன் என்ன செய்யலாம், வக்ஃபு செய்யலாம் என்று இந்த சட்டம் சொல்லுது. எனவே இந்த சட்டத்தை என்ன செய்யறோம், வேண்டாம் என்று எதிர்க்கிறோம். மூணாவது, முஸ்லிம்கள் அல்லாத 2 பெரிய அதிகாரிகள் இந்த வக்ஃபு நிறுவனத்தில் அவர்கள் பதவி வகிப்பார்கள் என்று இந்த சட்டம் சொல்லுது. இஸ்லாமிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இதுல வந்தா இந்த விதமான பலவிதமான குளறுபடிகளும் முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்து கொள்ளடிக்கப்படுவதற்கும் நிறைய சான்ஸ் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சட்டம் வேண்டாம் என்று இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, இதனுடைய பின்னணி தெரிஞ்ச பல பேர்கள் இதை எதிர்க்கிறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நம்மளுடைய காரியம் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக இது மாதிரியான நேரத்தில் நாம வாழக்கூடிய ஒரு சமூகம் அவங்க மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் கை வைக்கிறாங்கன்னு சொன்னா, மார்க்க சம்பந்தப்பட்ட காரியங்களில் சம்பந்தம் இல்லாதவர்கள் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அல்லது நம்மளிடம் இருந்து சில சொத்துக்களை பறிப்பதற்காக அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னா, இது மாதிரியான சூழலில் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய மதம் சார்ந்த அந்த உரிமைகளை மீட்டி பெறுவதற்கும் தன்னுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்கும் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் போராட்டம் செய்வது இந்திய அமைப்பு அது அனுமதிக்கிறது. இந்திய அரசியல் சட்டம் நமக்கு சொல்லித்தருது. அந்த அடிப்படையில் மாநில ஜமாத் உலமா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி பொது கண்டன கூட்டம் நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்கு. நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட ஆட்டு மந்த தெருவில் வைத்து இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கூறி மிகப்பெரிய ஒரு போராட்டம் கண்டன கூட்டம் நடத்த தஞ்சாவூர் மாவட்ட ஜமாத் உலமா ஏற்பாடு செஞ்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ஆட்டு மந்த தெருவில் வச்சு நடக்குது.
இதுல நாம எல்லாரும் பங்கு பெறணும். நம்மளுடைய பங்களிப்பை, வருகையை, நம்மளுடைய எதிர்ப்பை அதுல நாம தெரிவிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இது மாதிரியான சமயங்களில் நாம போராட்டம் செய்யணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வத்தல்லதீன கஃபரு லவ் தக்ஃபுலூன அன் அஸ்லிஹதிக்கும் வ அம்திஹதிக்கும் ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தன் வாஹிதா. நீங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் உங்களை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இஸ்லாத்தையே இந்த நாட்டில் இல்லாம அழிச்சிருவாங்க. எனவே நீங்கள் உஷாராக இருங்க, நீங்க ரொம்ப கண்காணிப்போடு கவனத்தோடு இருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள், மல்லம் யஹ்தம் பி அம்ரில் முஸ்லிமி. ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம் இந்த உலக இந்த பூமியில வாழ்றார், முஸ்லிம்களுடைய பிரச்சனையை குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எனக்கு என்னையா, என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், எனக்கு பொருளாதாரம் இருந்தா போதும் அப்படின்னு வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா ஃபலைஸ மின்ஹு, அவர் உண்மையிலேயே முஸ்லீம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். எனவே நாம் ஒரு முஸ்லீமா இருக்கிறோம், நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில், நம்மளுடைய ஷரியத்தில் ஒரு ஆள் கை வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தரு. இன்னொரு ஹதீஸையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், கேட்டார், நாயகமே, என்னிடத்துல ஒரு பொருள் இருக்கு, என்னிடத்துல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை பிடுங்குவதற்காக, அபகரிப்பதற்காக ஒருத்தன் என்னோட போட்டி போடுறான், முயற்சி செய்யறான்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்டபோது அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான முறையை சொல்லி கொடுத்தாங்க. உன்னிடத்தில் உள்ள அந்த பொருளை நீ பாதுகாப்பதற்கு, அவன் பறிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொன்னாங்க. அந்த மனிதர் விடல, திரும்ப கேட்டார். அவர் அதை பறிக்கிறதுக்காண்டி என்னோட சண்டை போட்டா நான் என்ன செய்யறது? இடத்துல உள்ள ஒரு பொருளை பறிக்கிறதுக்காண்டி ஒரு ஆள் முயற்சி செய்யறார், என்ன செய்யணும்? அதை பறிக்க விடாமல் நீ அந்த பொருளை பாதுகாக்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, அவன் என்னோட சண்டைக்கு வந்தா அந்த பொருளை எடுக்கிறதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீனும் சண்டை போடு, நீனும் போராட்டம் பண்ணு, நீனும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூணாவது அந்த மனிதர் கேட்டார், அப்படி நான் ஒருவேளை அவனோட சண்டை போடும் பொழுது அவனை ஒரு அடியோ ஒரு குத்தோ குத்தும் பொழுது அவன் உயிர் இழந்துட்டான், அப்போ என்னுடைய நிலை என்ன? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் நரகவாசி அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அந்த சண்டையில என்ன குத்தி நான் மூத்தா போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய நிலை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஷஹீதாக, மார்க்க போராளியாக நீ மூத்தாகுவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்தியாவில் இது மாதிரியான பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிர்ப்பாக என்னென்ன சட்டங்கள்லாம் வருதோ அப்பெல்லாம் நம்மளுடைய எதிர்ப்பை, நம்மளுடைய போராட்டத்தை, நம்மளுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏற்கனவே இது மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரும் பொழுது தொடர் போராட்டத்தின் காரணமாக பலவிதமான பயன்களை முஸ்லிம்கள் அடைந்தார்கள் என்பதை இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மறக்க முடியாது. எனவே இது மாதிரியான நிலைகளில் நாம என்ன செய்ய வேண்டும் மார்க்கம் சொல்லுதுன்னா, இது மாதிரியான போராட்டங்களில் நம்மளுடைய பங்களிப்பை, நம்மளுடைய வருகையை, நம்மளுடைய எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் மாநில ஜமாத் உலமா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்கிறது. நாமெல்லாம் என்ன செய்யணும்? துணை நின்று அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய வருகையையும் நம்மளுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு, எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மத சுதந்திரத்தோடு அவர்களுடைய மதத்தின் கொள்கையின்படி ஷரியத்தின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நம்மளை அழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் சதி திட்டம் செய்கிறார்களோ, அதை அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய காரியத்தில் அல்லாஹ் ஒரு தோல்வியையும் அவர்களுடைய பின் விளைவை மோசமானதாக ஆக்கி அருள்வானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.